கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பெண் சாபத்தை பத்தி இந்த பதிவுல பார்க்க போறோம். அதாவது பெண் சாபம்னா என்னன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது எந்த ஒரு சூழ்நிலையாவது பெண்கள் கண்ணீருக்கு காரணமா இருக்கிறது, அதாவது ஆண்களுக்கு மட்டும்தான் வருமா? அதாவது ஒரு ஆண் ஒரு பெண்ணோட கண்ணீருக்கு காரணமா இருக்காங்க, ஒரு பெண்ணோட மன கஷ்டத்துக்கு காரணமா இருக்காங்க, ஒரு பெண்ணை ஏமாற்றி இருக்காங்க, துன்புறுத்தி இருக்காங்க, காயப்படுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஆணுக்கு மட்டும்தான் அந்த பாதிப்பு இருக்குதான்னு கேட்டா நிச்சயமா இல்ல, பெண்ணுக்கும் இருக்குது. அதாவது ஒரு குடும்பத்துல எந்த ஒரு பெண் மனதளவிலும் சரி ஒரு நம்பிக்கை ஏமாற்றம், ஒரு துரோகம் இதெல்லாம் பார்த்து மனம் விரும்பி போய் கண்ணீர் விடுறாங்களோ, இந்த குடும்பத்துல இருக்கிற ஆணுக்கும் சரி இந்த குடும்பத்துல இருக்கிற பெண்ணுக்குமே அதன் பாதிப்பு நிச்சயமா இருக்கு. சாபம் அதன் மூலமா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த குடும்பத்துல பெண் குழந்தைகள் பிறக்காம இருக்கிறதோ, அப்படி இல்லை என்றால் பெண் குழந்தைகளுக்கு உண்டான ஏதேனும் ஒரு வாழ்க்கை சரிவராம இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் ஒரு ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா தாமத திருமணம் முடிந்ததுக்கு அப்புறமும் குழந்தை வரம் ரொம்ப தாமதமா கிடைக்குதுன்னு சொல்லி நிறைய பாதிப்புகள் இப்பவும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்படின்னா இந்த பெண் சாபம் எதனால வருது, எந்த பாதிப்புனால அந்த பெண் சாபம் வருது, பெண் சாபம் போக்குறதுக்கு நம்ம என்னதான் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, முதல்ல பாத்தீங்கன்னா எதனால இந்த பெண் சாபம் வருது அப்படின்னா, சுக்கிரன் பகவான். முதல்ல பெண்களுக்கான காரகர் யாருன்னா சுக்கிரன் பகவான் தான். பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்துக்குமே காரகரா இருக்காரு. பொதுவா பெண்கள், மனைவி, காதல். இதே இது சந்திரன் தாயார் மட்டுமல்லாத, அதாவது பெண்களின் ஒரு என்ன சொல்லலாம்னா ஒரு வேலை சம்பந்தப்பட்டது, பெண்களின் ஒரு ஆள் கூட சொல்லலாம். அதாவது முதல்ல பாத்தீங்கன்னா சுக்கிரன் பகவான் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு உண்டான காரகத்துவம். அதாவது எந்த ஒரு பெண் எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த ஒரு பெண் வீட்டுல நல்லா இருக்காங்க, செல்வ செழிப்பா இருக்காங்க, வீட்டுல உள்ள ஆணும் ஒரு எந்தவித அவமரியாதையும் இல்லாம ஒரு என்ன சொல்லலாம் ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்து அந்த பெண்ணை பாத்துக்கிட்டாங்கன்னா அந்த வீட்டுல சுக்கிரன் பகவானுடைய ஒரு ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கும். அது மனைவியா இருக்கலாம், காதலியா இருக்கலாம். இதே இது சந்திரன்னா தாயார். எந்த ஒரு இடத்துலயும் தாயார் அவமதிப்பு பேசாம தாயாருக்கு மதிப்பு கொடுத்து தாயார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற ஒருத்தர் வீட்டுல எப்பவுமே பாத்தீங்கன்னா சந்திரன் பகவான் இருப்பார். மேலும் பாத்தீங்கன்னா ராகு பகவானும் கேது பகவானும் கர்மா பாதிப்பு கொடுப்பாங்க. அதாவது நம்ம முன்னோர்கள் பண்ண யாராவது ஒரு பொண்ணுக்கு முன்னோர்கள் ஏதாவது ஒரு வகையில ஒரு அநீதியிலச்சு ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்து சில துரோகத்தை கொடுத்து ஒரு சின்ன பெண்ணுக்குரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தா கூட அந்த கர்மாவோட பாதிப்பு உண்டு பண்ணும். அது உறுதியான ஒரு விஷயம். அது நம்மளே நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், நடந்ததை பார்த்திருக்கேன் நிறைய பேர். ரெண்டாவது பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்கும்போது சண்டை கோபத்தினால நம்ம வார்த்தை வருது, அதன் மூலமா பெண் சாபம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புமே இருக்கு. ரெண்டாவது முக்கிய பாவகமா ஏற்கனவே சொன்ன மாதிரி 4ஆம் பாவகம் தாய், 5ஆம் பாவகம் பூர்வ புண்ணியம். அதாவது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட இடத்துலயும் பூர்வீக ஊர்ல சம்பந்தப்பட்ட இடத்துலயும் ஒரு பெண்ணால பிரச்சனை, அந்த பெண்ணால இன்னொரு பெண்ணுக்கு பிரச்சனை, இல்ல ஆணால பிரச்சனைன்னு சொல்லி அந்த சமயம் பெண் சாபம் வர்றதுக்கான வாய்ப்பு. காதல், அதாவது ஒரு காதலையை ஏமாத்துறதும் சரி, இல்ல ஏதேனும் ஒரு வகையில அவங்கள துன்புறுத்துறது, இல்ல ஏதேனும் ஒரு வகையில அவங்க கண்ணீர் படுறது அதற்கு காரணமா இருக்கிறதும் சரி, அல்லது அந்த காதலை வீட்டுக்கு ஏத்துக்க அந்த பெண்ணுக்கே இன்னொரு பெண் எதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி செய்யும் போதுமே பெண் சாபம் அவங்களுக்கு வரும். ஆணுக்கு மட்டும் இல்ல பெண்ணுக்குமே பெண் சாபம் உண்டு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா 7வது திருமணம், மனைவி திருமணம், அதாவது திருமணம் செய்யறேன்னு சொல்லி ஏமாத்துறதா இருக்கட்டும், இல்ல மனைவி இல்ல கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு, அதன் மூலமா கண்ணீர் வருது, அவங்க மூலமா ஏதாவது தவறான பழக்கம் அது வேற துரோகம் பண்றது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பெண் சாபத்துக்கு பெண் தொடர்பு, அதன் மூலமா வழக்கு. இது பாத்தீங்கன்னா ராகு, இதேவும் நம்ம 7ஆம் பாவகத்துல ராகு இருக்காரு, கேது இருக்காரு, சனி பகவான் இருக்காரு, செவ்வாய் இருக்காரு அப்படின்னா நிச்சயமா இந்த பிரச்சனைகள் பயங்கர ஒரு பிரச்சனையா மாறி பெண் சாபத்துக்கு முக்கியமா வழிவைக்கிறதே கிரகங்கள் 7ஆம் பாவகத்துல இருந்தா நிச்சயமா பெண் சாபம் இருக்கும். ஏதாவது ஒரு வகையில ஒரு சின்ன துன்புறுத்தலாவது இருந்திருக்கும். இதே இது 8ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்காங்க அப்படின்னா மாங்கல்யம், கர்மம், பெண்களால் மறைமுக ஒரு பிரச்சனை, மறைமுக ஒரு எதிரி, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் 8ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருந்தா நடக்கும். அதன் மூலமா வழக்கு. இதே இது சனி பார்வை சுக்கிரனை பார்த்திருக்காரு அப்படின்னா உங்களால பெண்களுக்கு ஆதரவு குறைஞ்சிரும். உங்களுக்கு ஒரு பெண் சப்போர்ட் பண்ணணும்னு நினைப்பா, ஆனா அந்த ஆதரவு குறைஞ்சிரும், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சனியோட பார்வை சுக்கிரன் பகவான்ல படும்போது இதே இது பாத்தீங்கன்னா மெயினா என்ன பாவகத்துல இருந்தா என்ன மாதிரியான பிரச்சனைகள் பெண் சாபம் கண்டிப்பா வந்திருக்கும் அப்படிங்கறத
தெரிஞ்சுக்கிறதுக்கு. இதே இது சுக்கிரன் பகவான் ராகுவோட சேர்ந்திருக்காரு அப்படின்னா காதலை ஏமாற்றுறது, பெண்கள்ல வந்து அவமானப்படுத்துறது, இல்ல உங்களுக்கு பெண்கள் மூலமா ஒரு அவமானம் வரும், மேரேஜ்ல ப்ராப்ளம் ஆகுது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல சுக்கிரன் பகவானோட ராகு சேர்ந்தா நிச்சயமா பண்ணுவீங்க, இல்ல பண்ணிருக்கும். அதுல அந்த சாபம் இதனாலதான் உங்களுக்கு திருமண தடையோ இல்ல குழந்தை தடையோ உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இதன் மூலம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதே இது சுக்கிரன் பகவான் சனியோட சேர்ந்திருக்காங்க அப்படின்னா தாமத திருமணம் இருக்கும், இல்ல மனைவி பிரிஞ்சிருப்பாங்க. மெயினான ஒரு விஷயமா பெண்களால மன வேதனை அப்படி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கண்டிப்பா உங்களுக்கு பெண் சாபம் இருக்குன்னு அர்த்தம். அதாவது சுக்கிரனோட சனி சேர்ந்திருந்தா, ஏன் சுக்கிரன் எல்லாத்துலயும் வர்றாருன்னா இதுக்கான காரகரே சுக்கிரன் தானே, கண்டிப்பா வருவாரு. இதே இது சந்திரன் ராகு சேர்ந்துட்டாரு அப்படின்னா, சந்திரன் யாரு? தாயார். அப்படி இருக்கும்போது தாயார் மனசு கஷ்டப்பட்டுட்டாங்க, தாயார அவமதித்து பேசுறது, தாயாருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காம இருக்கிறது, தாயார்ல முதியோர் இல்லத்துல சேர்க்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா பெண் சாபம் வரும் சந்திரன் ராகு சேர்ந்தா. இதே இது பாத்தீங்கன்னா இதெல்லாம் எப்ப வெளிப்படும்? அம்மையா இப்ப நடந்தது, அது எப்படி திரும்ப வரும் அதெல்லாம் இல்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் சந்திர திசை, ராகு திசை, சனி திசை மற்றும் சுக்கிர திசை இந்த திசையில கண்டிப்பா வெளிப்படும். ஏன் இந்த திசையில வெளிப்படும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா சுக்கிர திசை உங்கள் மனைவிக்கோ இல்ல உங்க காதலிக்கோ ஒரு ஏமாற்றத்தையும் மன கஷ்டத்தையும் கொடுத்திருந்தீங்கன்னா சுக்கிர திசை உங்களுக்கு நடக்கும்போது அதற்குண்டான பலனை நீங்க அனுபவிப்பீங்க. அதே மாதிரி சந்திர திசையில இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் கொடுத்திருந்தீங்க, சந்திர திசையில எப்படி வெளிப்படும்னா, தாயாருக்கு நீங்க ஒரு மன கஷ்டத்தையோ பிரச்சனையும் கொடுத்திருக்கீங்க போது அதன் மூலமா வரும். ராகு சனி இவங்கெல்லாம் இந்த கர்மம், அதாவது சனி பகவான் பாத்தீங்கன்னா நீங்க முன்னாடி பண்ண தப்பு எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க வரவர், நீங்க திருந்திருக்கீங்கன்னா நல்லது, திருந்தலைன்னா திருந்த வைப்பாரு, நீதிமான். அப்படி இருக்கும்போது இந்த திசைகள் எல்லாம் கண்டிப்பா வெளிப்படும். நீங்கள் வாங்கின சாபங்கள், நீங்க பண்ணின ஒரு மத்தவங்க பெண்ணுக்கு நீங்க பண்ணின அநீதி, அழுகை உண்டாக்குனது, அவங்களுடைய மனதளவு பாதிப்பு, உடல் ரீதியா பாதிப்பு, மன ரீதியா பாதிப்பு, ஒரு ஏமாற்றம், துரோகம் எல்லாத்துக்கும் இவங்க வர்றது மூலமா தான் உங்களுக்கே வெளிப்படும். அது மட்டும் இல்லாம வந்து இவ்வளவு பாதிப்பு இருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நான் தெரியாம பண்ணிட்டேன், இதுல இருந்து நான் எப்படி வெளியில வரேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சில வழிபாடுகள் முக்கியமா பாத்தீங்கன்னா, தாயாரை எவ்வளவு தூரம் மதிக்கணுமோ அவ்வளவு தூரம் ரெஸ்பெக்ட் கொடுங்க. அவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கதான் அந்த பாதிப்புகளே குறையும். தாயார் மட்டும் கிடையாது, உங்களுக்கு உங்க வீட்டுல சுக்கிரன் பகவானோட ஆசீர்வாதம் வேணும், சந்திரன் பகவானோட ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா எந்த வீட்டுல உள்ள பெண்கள் மதிக்கப்படுறாங்களோ, எந்த வீட்டுல உள்ள பெண்கள் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றாங்களோ அந்த வீட்டுல தன் பாதிப்புகளே இருக்காது. உண்மையிலே நீங்க உங்க வீட்டுல பாத்தீங்கன்னா உங்கள் பெண்களை தவறா பேசாம எந்த ஒரு வார்த்தையும், அதாவது தேவையில்லாத வார்த்தைகள் சொல்றது, இந்த மாதிரி வார்த்தைகள் இல்லாம அவங்கள அவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுத்தீங்கனாலேயும் நீங்க எடுத்த காரியம் அனைத்துமே வெற்றி அடையும். நான் ஒரு பெண்ணா இருக்கிறதுனால சொல்லல, பொதுவாவே நிச்சயமா உங்க வீட்டுல நீங்க பண்ணி பாருங்க, அது ஒண்ணு பாதிப்பு ஒண்ணுமே இல்ல. நீங்க வீட்டுல இருந்து ஒரு வேலைக்கு கிளம்புறீங்க, ஒரு முக்கியமான ஒரு வேலைக்கு கிளம்புறீங்க, ஏதாவது ஒரு இன்டர்வியூக்கு கிளம்புறீங்க, அப்படி இல்ல ஏதாவது ஒரு தொழில் ரொம்ப இந்த இடத்துக்கு போனா எனக்கு வருமானம் இருப்பது, கண்டிப்பா நான் போயிடும், அதுக்குண்டான வேலையை நான் பார்க்கணும், முக்கியமான இடத்துக்கு போறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுல இருக்கிற ஒரு சிறு குழந்தையா இருக்கட்டும், இல்லது உங்கள் மனைவியா இருக்கட்டும், இல்லைன்னா உங்களுடைய தாயாரா இருக்கட்டும், கிளம்பும்போது கணத்துல அவங்கள தட்டி கொடுத்து ஒரு முத்தம் வைத்து போயிட்டு வரேன், நல்லபடியா முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்களேன், நிச்சயமா அந்த வெற்றி ஒரு உங்களுக்கே ஆச்சரியமான வெற்றியா இருக்கும். ஏன்னா நீங்க அரவர மனசோட தான் போவீங்க, இந்த இடம் நம்மளுக்கு அமையுமா அமையாதா, இந்த பணம் நம்மளுக்கு வருமாதா, இல்ல இந்த மாதிரி இன்டர்வியூ வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு யோசனையில போவீங்க. அதை பண்ணிட்டு நீங்க போங்களேன், கண்டிப்பா உங்களுக்கு 100% இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். எந்த வீட்டுல பெண்கள் பூஜிக்கப்படுறாங்களோ அந்த வீட்டுல அனைத்து கடவுளுடைய ஆசீர்வாதம், அனைத்து கடவுளும் இருப்பாங்க. முக்கியமா சுக்கிரன் சந்திரன் பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க இதுக்கு முன்னாடி என்னன்னாலும் பண்ணிருக்கட்டும், குடும்பத்துல ஏற்கனவே நிறைய பெண்சாவெல்லாம் இருக்குது எங்க வீட்டுல அப்படின்னு சொன்னாலும் இனிமே நீங்க அதை மாற்ற பாருங்களேன், உங்களுக்கே அது ஒரு பெரிய ஒரு மாற்றமா தெரியும். எடுத்த காரியம் எல்லாத்துலயும் ஏதாவது ஒரு தடங்கள், பெண் குழந்தை இல்ல அப்படி இப்படின்னு சொல்றவங்க எல்லாத்துக்குமே இந்த வழிபாடு எல்லாம் பண்ணுங்களேன். பெண் தெய்வங்கள் அனைத்தும் வழிபாடு பண்ணுங்க, உக்ர தெய்வங்கள் பெண் தெய்வங்கள் அனைத்தையும் வழிபாடு பண்ணுங்க. உங்களால முடிந்த பெண்களுக்கு, கஷ்டப்படுற பெண்களுக்கு உதவி பண்ணுங்க. ஒரு சின்ன குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு ஒரு படிப்புக்கு உதவி பண்ணுங்க, அவங்க ஒரு சேஃப்டியா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க. பெண் குழந்தைகள் ஒரு சரியான ஆடை ஆபரணம் இல்லாத பிள்ளைகளுக்கு ஆடை வாங்கி கொடுங்க. இந்த நிறைய பாத்தீங்கன்னா ஹோம்ஸ் எல்லாம் இருக்கு, அதுல கஷ்டப்படுற பெண் குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்கள் நீங்க பண்ணீங்க அப்படின்னாலே இந்த கர்மா உங்களை பக்கத்திலே வராது.
இந்த பெண் சாபம் உங்களை விட்டு அகன்று போயிரும். ஏன்னா எந்த ஒரு பெண் வாழ்க்கையிலிருந்து தனியா இருக்க வைக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் ஆனாலும் சரி, எந்த ஒரு பெண் மனம் விரும்பி அழுகிறாங்களோ, எந்த ஒரு பெண்ணு துரோகத்தையும் ஏமாற்றப்பட்டாலோ, அதே இன்னொரு பெண்ணை ஒரு விதத்துல நீங்க சந்தோஷப்படுத்துறீங்க, ஒரு விதத்துல அந்த பெண்ணோட கஷ்டத்தை நீங்க நிவர்த்தி பண்றீங்கன்னு சொல்லும் போது, அந்த பெண்ணோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் போது இதற்கு உண்டான சாபம் சரியாகி வரும். அது வயதானவர்களா இருந்தாலும் சரி, வயது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, நிச்சயமா பண்ணுங்க, உங்களுக்கு இந்த மாற்றம் வரும். நான் சொன்ன வழிபாடுகளுமே பண்ணுங்க. பெண் சாபம் உங்களுடைய சந்ததியர்களுக்குமே போகாது, உங்களுடைய அது சரியாகிடும். நிச்சயமா பண்ணுங்க. நீங்களே அதை பத்தின விஷயங்களை கீழே கமெண்ட் போடுங்க, எனக்கு தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாற்றங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நிச்சயமா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.